2026 மகிழ்ச்சியை பெறப்போகிற ராசிகளிலே மிக முக்கியமான ராசிமா கும்பராசி. இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னா தன லாபாதிபதி அந்த குரு பகவான் இவங்களை பார்க்கிறார். குடும்பத்துடைய கௌரவம் 2026 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு படி குடும்பத்துடைய தரம் உயர்த்தணும். அதாவது இது ஒரு ஸ்திர ராசி, பெரிய அளவிற்கு வளர்ச்சி இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காத்து இருக்குமா. இந்த 2026 முடியறதுனால எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பயம், ராசியில ராகு 7ல கேது, கணவன் மனைவி உறவுல பிரச்சனை வந்துருமே எல்லாருமே பயப்படுறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் 7ல் உள்ள சூரியனை குரு பகவான் பார்க்கிறார். கும்பராசினியர்கள் 2026 இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? 2026 மகிழ்ச்சியை பெறப்போகிற ராசிகளிலே மிக முக்கியமான ராசிமா கும்பராசி. உங்களுக்கு கும்பம்னாலே தெரியும், குடம், கலசம், இதுதானே கும்பம் என்பது. அந்த கலசம் எங்க இருக்கும்? கோபுரத்தின் உச்சியிலே இருக்கும். கோபுரத்தின் உச்சியிலே இருப்பதை போல பலரும் கையெடுத்து கும்பிட போகிற வாழ்க்கை இவர்கள் வாழக்கூடிய தகுதி உடையவர்கள், அது சந்தேகம் இல்லை. ஆனால் மிகப்பெரிய ஆற்றல் உடையவர்கள். ஆனா கும்பராசிக்காரங்களை பத்தி நீங்க ஒரு ராசி பலன் போட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல வரும், ஏங்க இந்த ராசியை போடுறீங்க, இவங்களை எப்படிங்க நம்புறீங்க, இவங்க நல்ல மனிதர்களே இல்லைங்க அப்படின்னு போட்டு திட்டுறாங்க கமெண்ட்ஸ்ல. அதுக்கு என்ன காரணம்னா, கும்பராசிக்காரர்கள் நல்லா உழைக்கிறாங்க, கும்பராசிக்காரங்க முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. எல்லா நல்லதையும் செய்து விட்டு இவர்களுடைய பேச்சினால பேரை கெடுத்துக்கிறாங்க. அதை தவிர்த்து விட்டால் கும்பராசியுடைய வெற்றியை தவிர்க்க முடியாது. ஒரு கும்பராசிக்காரர் கணவராக வந்துட்டார், மனைவியால தாங்க முடியல, என்னங்க நல்லா பேசிக்கிட்டே இருக்காரு, திடீர்னு ஒரு கோவம் வந்துருச்சுன்னா என்ன வார்த்தையை பயன்படுத்துறாருன்னு தெரியல, என்ன சொல்ல பயன்படுத்துவாருன்னு தெரியல, குடும்பத்தையும் கெடுத்து விட்டாருங்க இவரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையே கணவன் மீது மனைவி, மனைவி மீது கணவன், அந்த குடும்பத்தார்கள் கும்பராசியை குறை சொல்வது, இதெல்லாம் நடக்குதுன்னா நாவடக்கம் வேணும். அது இருந்துச்சுன்னா அப்போ ஒரு மிகச்சிறந்த மனிதர்கள், அது சந்தேகம் இல்லை. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னா தன லாபாதிபதி, அதாவது காசை கொடுக்கிறவர் யாரு, வாழ்க்கையில நல்ல லாபத்தை கொடுக்கிறவர் யாருன்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் இவங்களை பார்க்கிறார், கும்பராசியை பார்க்கிறார். அப்ப என்ன ஆகும்னா நல்ல காசு பணம் வர ஆரம்பிச்சு. குடும்பத்துடைய கௌரவம் 2026 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு படி குடும்பத்துடைய தரம் உயர்ந்துடும். 26ல ரொம்ப நல்லா பார்ப்பாங்க. அதை இது நாள் வரை இருந்த ஏதோ ஒரு தடை, மனசை உறுத்தி கொண்டிருந்த ஒரு தடை கண்ணு முன்னால விலகிறத கும்பராசிக்காரங்க பார்க்க போறாங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த ராசியில அவிட்டம், சதயம், புரட்டாதி 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இதுல சதயம் நட்சத்திரத்தின் மீது ராகு பகவான் இப்ப போய்கிட்டு இருக்காரு. 5ஆம் இடத்துல குரு இருக்காரு. இது பேரு குரு சண்டாள யோகம்னு பேரு. மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்குமா. இந்த கும்பராசிக்காரங்க தன்னை ரொம்ப நேர்மையா வச்சுக்கிடணும், நெகட்டிவா பேசக்கூடாது, நல்லவர்களோடு மட்டும் நட்புறவு வைத்துக் கொள்ள வேண்டும். இதை கடைபிடிச்சாங்கன்னா இவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு. இதை கடைபிடிக்கலைன்னா சிக்கல் இருக்கு. அப்போ இவர்கள் நல்லவர்களோடு தொடர்பு பெரிய அளவுக்கு வளர்ச்சியை பெறப்போறாங்க. அது ஒரு பெரிய யோகமாக இவங்களுக்கு அமைகிறது. அதாவது இது ஒரு ஸ்திர ராசி. ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க கும்பராசிக்காரங்க, உறுதியா ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. பெரிய அளவிற்கு வளர்ச்சி இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காத்து இருக்குமா. இந்த 2026 முடியறதுனால பொருளாதாரம் உயரும். இவங்களுடைய கனவுகள், என்னென்ன கனவுகள் இருந்ததோ அந்த கனவுகள் நிறைவேறும். லைஃப் பார்ட்னர், இவங்களுடைய கணவனோ இவங்கள் மனைவியோ வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். அவங்களுக்கு உள்ள தடைகளை விளக்கக்கூடிய உபாயங்களை இவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. இவர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகள் கூடி வரும். இதெல்லாம் 2026ல நீங்க பார்க்க போறீங்க. திருமணம், மறுமணம் எப்படி இருக்கும் சார்? திருமணம் பார்க்கும் போதே 2வது ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க போறாருமா. இது ஒரு பெரிய யோகம். 2வது ஸ்தானத்தை ஜூன் மாசம் குரு பகவான் பார்க்க துவங்கிய பிறகு இவங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை விலகும். நீங்க கும்பராசியை மட்டும் நினைக்காதீங்க, கும்பராசிக்காரங்களுக்கு மட்டும் நினைக்காதீங்க. அவங்க பெத்த பிள்ளைகள் இருப்பாங்க பாருங்க, இவங்களுடைய பேர பிள்ளைகள் இருப்பாங்க பாருங்க. இவங்க குடும்பத்தை சேர்ந்த யாராக இருந்தாலும் திருமண பருவத்தில் இருந்தால் இப்பொழுது திருமணம் கைகூடி வரும். அதே போல அந்த அமையக்கூடிய வாழ்க்கை இவர்களை பொருளாதார ரீதியாக உயர்த்தும், இவருடைய கௌரவத்தை, அந்தஸ்தை உயர்த்தும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தரமான சம்பந்தம் இவங்களுக்கு அமைய போகிறது இந்த ஆண்டு. ஏன்னா லாபத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை பாருங்களேன், சூரியன் லாபத்துல, செவ்வாய் லாபத்துல, சுக்கிரன் லாபத்துல, புதன் லாபத்துல, 4 கிரகங்கள்மா. இந்த கும்பராசிக்கு யோகாதிபதி யாரு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அவர் லாபத்துல உட்கார்ந்துருக்காரு, பெரிய வளர்ச்சியை கொடுத்துருவார். அதே மாதிரி 7ஆம் இடத்துல கேது இருக்காரு.
இப்ப எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பயம், ராசியில ராகு, 7ல கேது, கணவன் மனைவி உறவுல பிரச்சனை வந்துருமேன்னு எல்லாருமே பயப்படுறாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல 7ல் உள்ள சூரியனை குரு பகவான் பார்க்கிறார். அதாவது 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் 11ல் இருக்காரு, அவரை குரு பார்க்கிறாரு. அப்படி பார்ப்பதனால களத்திர ஸ்தானாதிபதி சூரியன், அது களத்திர காரகன் சுக்கிரன், 2 பேரையும் குரு பகவான் பார்க்கறதுனால குடும்ப உறவுகளில் உள்ள தடைகள் நிவர்த்தி ஆகும். பேச்சுல மட்டும் இவங்க கவனமா இருந்துட்டா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். நிறைய பேருக்கு அந்த நல்ல யோக செய்திகள் கூடி வருது. நல்ல பண வாய்ப்பு பெருகுதம்மா. 11ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் உட்கார்ந்துருக்கும் போது வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படின்னு இவங்க சொல்லலாம். ராசியில் இருக்கக்கூடிய ராகு அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்லி காட்டுது. நிறைய ஆசைப்படுவாங்க, நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சம்பாதித்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள போகிற ஆண்டு இந்த ஆண்டு. மறுமணத்தை பற்றி பார்க்கிற போது 11வது ஸ்தானத்தில் எத்தனை கிரகங்கள் இருப்பதும், 7ஆம் இடத்தின் அதிபதி அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாரு, அங்கதான் 9ஆம் இடத்தின் அதிபதி உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப 11ஆம் இடத்தின் அதிபதியும் 11வது ஸ்தானத்தை பார்க்கிறாரு. நல்ல முறையில மறுமணம் கூடி வருமா. சரிங்களா? இது வந்து 2வது திருமணம் மட்டும் இல்லை, 2வது திருமணம் பாதிக்கப்பட்டு அடுத்த திருமணத்தை பார்க்கறாங்க பாருங்க, அவங்களுக்கும் கல்யாணம் கூடி வரும். அப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்கு. லாபம் வந்து கூரையை பொத்துட்டு கொட்டுற மாதிரி. நிச்சயமா பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபம் வருது. குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் சார்? ஆமா, குழந்தை பாக்கியம் எடுக்கும்போது 5வது ஸ்தானம் நல்லா இருக்கணும், 9வது ஸ்தானம் நல்லா இருக்கணும். இவங்களுக்கு இப்ப எப்படி கேட்டீங்கன்னா, இந்த ஸ்தானங்கள் அற்புதமா இருக்கு. லாபத்துல 9வது ஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி உட்கார்ந்துட்டார், 5ஆம் இடத்தின் அதிபதி அவரை பார்க்கிறார். நல்ல குழந்தை பாக்கியம். இது நாள் வரை இருக்கக்கூடிய தடை இப்ப விலகிறத இவங்க பார்ப்பாங்க. ஆனா நாகதோஷம், கர்ம தோஷம் இவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஒருத்தருடைய ஜாதகத்துல ராசியில ராகு அல்லது கேது இருந்துருச்சுன்னா அப்ப நம்ம என்ன சொல்றோம், திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த ராகு கேது தோஷம் இதே மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு உள்ளவங்களை பாருங்க அப்படிங்கிறோம். ராகு இது நாகதோஷங்கிறத விட கர்ம தோஷம்ங்கிறது பொருத்தமா இருக்கு. அப்படி பொருத்தம் பார்த்து பண்றதுதான் இவங்களுக்கு நல்லது. இப்போ நாகதோஷம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள பரிகாரத்தை இவங்க பண்ணிக்கணும். இவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காளகஸ்தி போயிட்டு வரணும். காளகஸ்தி சென்று நாகதோஷத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டு வராங்க வச்சுக்கோங்களேன், நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும், நல்ல முன்னேற்றம் உண்டாகும். இவங்களுக்கு வந்து வீடு வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கா? எதை நீ நினைக்கிறாயோ அப்படியே ஆகிறாய் அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது கைகூட போகிற அற்புதமான ஆண்டுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன ஆகுது, செவ்வாய் லாபத்துல இருக்காரு, சூரியன் லாபத்துல இருக்காரு, புதன் லாபத்துல இருக்காரு, சுக்கிரன் லாபத்துல இருக்காரு. நல்ல வீடு, சோபிஸ்டிகேட்டட் ஹவுஸ், நல்ல இன்டீரியர் பண்ணின ஹவுஸ், அப்படி யோகமா அமையும். அடுக்குமாடி குடியிருப்புல வீடு. சிலர் இல்லைங்க நான் பெரிய பங்களா கட்டணும்னு நினைக்கிறேன், கட்டுவாங்க. அப்படிப்பட்ட யோகம். வீட்டிற்கு நல்ல பணியாளர்கள். அதே மாதிரி உங்க வீட்டை நீங்க அழகுபடுத்தக்கூடிய முறைகள், வீட்டுல என்ன ரிப்பேர் ஒர்க் இருந்தாலும் சரி பண்ணக்கூடியது. உங்க வீட்டுக்கு வரவங்க அசந்து போவாங்க, வீட்டை ரொம்ப நல்லா வச்சிருக்கீங்களே, எப்படி மெயின்டைன் பண்றாங்க இவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அழகா வீடுமனை அமையக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு. மாணவர்களுக்கு எப்படி இருக்கு? மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் மிகச்சிறந்த வெற்றியை பெற போறாங்க. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதை உறுதிப்படுத்துது, பெரிய வெற்றியை பெற போறாங்க. ஓகே, வெளிநாடு போறவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், வெளிநாட்டுல நல்லா சம்பாதிக்கக்கூடிய யோகம் இவங்களுக்கு இருக்கு. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காருனால சர்வீஸ் செக்டாரை சேர்ந்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் இருக்கு. கவனமா இருக்க வேண்டிய விஷயம்னா இதை சொல்லுவீங்க? மிக முக்கியமாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிலருக்கு பேக் பெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். சாப்பிடுற சாப்பாட்டுல கவனமா இருக்கணும். அந்த உணவு கட்டுப்பாடு இருந்தால் பல பிரச்சனைகளை இவங்க தவிர்த்தரலாம். ஓகே சார். ஓகே, கும்பராசி நேயர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சார்? கும்பராசிக்காரர்கள் எல்லா நலமும் பெற இவர்கள் வாழ்க்கையில ராகவேந்திரர் வழிபாடு செய்யணுமா. பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச்சா பிரஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனவே அப்படின்னு ராகவேந்திரரை வழிபாடு செய்ய செய்ய, அது வியாழக்கிழமைகளை சென்று வழிபாடு செய்யணும். அவருக்கு காட்டக்கூடிய தீப தூப ஆராதனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்படி பார்த்தா நல்ல முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படும். சூப்பர் சார்.